வேதாஜி வேதாஜி வாங்க எந்திரிங்க சாப்பிடுங்க. வாட் இஸ் திஸ்? ஜி எந்திரிங்க, லைட்டா சாப்பிடுங்க பார்க்கலாம். எந்திரிங்க ஜி, சாப்பிடுங்க. இல்லைங்க, எனக்கு வேண்டாம், என்னால முடியாது. அப்படிலாம் சொல்லப்படாது. ரொம்ப வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் மண்ணை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க. சாப்பிட்டீங்கன்னா தாங்க மருந்து வேலை செய்யும். சாப்பிட்டனா அப்புறம் இந்த இது கையில் இந்த குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. பரவாயில்லையா? நான் சொன்னேன் இருக்கிறேன், நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? சரி, உங்கள் இஷ்டம். நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிட முடியும். நீங்கள் சாப்பிடலாம், நான் பட்னி. யுவர் விஷ். இத்தான் வெரி குட்னு விலகரன் சொன்னான். அப்படி இருங்கோ. வந்துட்டேன். என்ன சாப்பிட்றீங்கோ? இட்லி இருக்குது, ரைஸ் கஞ்சி இருக்குது, எது வேணும்? இட்லி வேண்டாம். ஓகே, அப்ப ரைஸ் கஞ்சி. நீங்க இத்தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? ஏன்னா இட்லி மேடு பை வீரையா, பட் திஸ் கஞ்சி இஸ் மேடு பை மீ. நான் குக்கிங் பண்ணதை நீங்க சாப்பிடுவீங்கன்னு எனக்கு ஒரு வேவ் லென்த்ல தோணுச்சு. அதான். என்னங்க பாக்குறீங்க? சாப்பிடுங்க. என்னாச்சு? வை வாட் ஹேப்பன்ட்? ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுங்க. ஓ, வெரி பேட் ஃபீவரா இருக்கும் போல இருக்குதே. கையே தூக்க முடியல. சரி, ஸ்பூனை விடுங்க. எதுக்கு? விடுவா. இப்ப உங்க கை வேலை கிடையாது, வாய் மட்டும் வேலை. சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? சரி, ஃப்ரீயா விடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றீங்களா? என்னது? இந்த தமிழே ஆட்டுக்குட்டிக்கு சின்ன ஆவா பெரிய ஆவா? ஆட்டுக்குட்டிக்கு ஆதானே. ஆதானே. எப்படி உங்களை எப்படி வாயை துறக்க வச்ச பாத்தீங்களா? சாப்பிடு. எப்படி இருக்குது என்னோட ப்ரிபரேஷன்? நல்லா இருக்கு. இருக்கதா பின்ன பாசம் கொட்டி நேசம் கொட்டி பெசலா பண்ணல. எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி பாசத்தை கொட்டி நேசத்தை கொட்டி சமைச்சிங்கன்னு சொல்றீங்க? ரெண்டுல எது உண்மை? நீங்க சொல்லுங்க. நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. ரெண்டு தாங்க உண்மை. அப்படின்னா அதே இது கொடுங்க. நம்ம தலைவர் வடிவேல் சொன்ன மாதிரி தாங்க, உங்களை நான் புரியலன்னு சொன்னது போன மாசம். அப்போ இந்த மாசம் ரூம் மேட்டா எனக்கு உங்களுக்கு புரியுங்க. சொல்லுங்க. சாரிங்க. என்னத்துக்குங்க? உங்களை ஊட்டிக்கு போக விடாம பண்ணிட்டேன்ல. விடுங்க, சப்ப மாட்டுங்க. அது ஏன் ஊட்டி ரொம்ப முக்கியமாங்க. ஊட்டி எங்க போயிட போகுது? அங்கதான் இருக்க போகுது. உங்களுக்கு உடம்பு சரியான நேரத்துல உங்களை பாத்துக்கிறது தாங்க முக்கியம். வீரையா அண்ணனை திட்டிட்டு போனீங்க, அப்புறம் எப்படி திரும்பி வந்தீங்க? ஏதாச்சும் காரணம் இருந்தா சொல்லலாம். இருக்குது. என்ன? நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழலனா கூட உங்க கூட இத்தனை நாளா இருந்ததை வச்சு சொல்றேன், யூ ஆர் ஏ வெரி குட் வைஃபுங்க. நீங்க ஒரு நல்ல மனைவி. அதாவது ஊட்டிக்கு கூட்டுன்னு போறேன்னு சொல்லிட்டு கட்சி நேரத்துல தோடு குத்து கைட்டி விட்டா பொண்டாட்டிங்க புருஷனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. நான் தனியா போக ஆசைப்படுறேன்ற விஷயத்தை தெரிஞ்சுங்கன்னு நீங்க எவ்வளவு நாசுகா அப்படியே ஒரு மாதிரி
நீங்களாவே வரலன்னு சொல்லி அப்படியே ஒதுங்கிட்டீங்க பாத்தீங்களா? அந்த பொறுமை அது நிஜமா சூப்பருங்க. அந்த பொறுமை தாங்க வந்து ஆகாட்டுமோ. ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அது வந்து எப்படி சொல்றது, அந்த விதம் இருக்குதுல்ல, ஒரு மாதிரி அழகா இருக்குதுங்க. அப்படிப்பட்ட உங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல, பண்ணிட்டேன். அது மட்டும்தான் காரணமா? இன்னொரு காரணம் இருக்குது, அத நான் சொல்லுவேன். ஆனா என்னடா இவன் ரொம்ப சென்டிமெண்டெல்லாம் பேசுறான்னு நீங்க என்ன வந்து நெக்கில் பண்ணக்கூடாது. மாட்டேன், சொல்லுங்க. ஏர்போர்ட்டுக்கு வண்டியில போயிருந்தேன்னா அப்போ ஒரு சிக்னல்ல வண்டி நின்னுச்சு. அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டிய பார்த்தேங்க. 2 கை இல்லாத அந்த பொண்டாட்டிக்கு கண்ணு தெரியாத அந்த புருஷன் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னு ஒரு மாதிரி பேஜராயிடுச்சுங்க. சீ, என்னடா இது, நம்ம இவ்வளவு நாளா பழகிடுறோம், ரூம்மேட் அப்படி தனியா விட்டு வந்துட்டோமேன்னு ஒரு மாதிரி மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது மேல போகணுன்ற மைண்டே வரல. கபால்னு வண்டி யூட்டர்ன் பண்ண சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணுங்க, சத்தியமா நான் ஊட்டிக்கு போயிருந்தாலும் என்னால் நிம்மதியாவே எந்திரிக்க முடியாது. உங்களுக்கு இங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படியே உள்ள ஒண்ணே இருந்திருக்கும். அதனாலதான் பண்ணிட்டேன். தேங்க்ஸுங்க. இதெல்லாம் போய் தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு ஒரே ஸ்பூனு கப்பு நடிங்க போகலாம். இல்ல போதும். போதுமா? ஏங்க? வயிறு ஃபுல்லாயிருச்சுங்க. ஓ சரி, ஓகே, இத தள்ளி வச்சிருவோம். நெக்ஸ்ட் டே மாத்திரை மருந்து சாப்பிடுவோம். அது மட்டும் முடியாதுங்க, ப்ளீஸ். ஏன்? எனக்கு சின்ன வயசுல இருந்து மாத்திரைனா பிடிக்காதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாத்திரை சாப்பிட்டதான் உடம்பு சரியாகும். ஐயோ, நாக்குல பட்டாலே கசக்குங்க, எனக்கு அப்படியே வாமிட் வந்துடும். சரி, ஃப்ரீயா விடுங்க. நாக்குல பட்டாதானே? அப்படின்னா ஒரு நியூ டெக்னிக்ல நான் உங்களுக்கு மாத்திரை கொடுக்க போறேன். சாண்ட்விச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அதே மாதிரி இட்லி வெஜ்ஜி. அப்படின்னா 1 நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்குள்ள இட்லி இருக்குதுல்ல, இந்த இட்லி எடுத்து இந்த மாத்திரையும் அதையும் பிச்சு, இந்த இட்லி எடுத்து அதையும் பிச்சு இந்த மாத்திரை எடுத்து அதுக்குள்ள சொருகிறோம். அப்படியே சாண்ட்விச் மாதிரி பேக் பண்ணி ஹார்லிக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இது அப்படியே வாயில வச்சு வாயை தருங்க. அப்படியே 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 முழுங்கிடுங்க. முழுங்குவோ, முழுங்கிடுங்க. வாமிட் வருதா? இப்போ அடுத்த மாத்திரை. ஐயோ, இருங்க, அப்படியே அப்படியே மேல மேல மெதுவா மேல 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 பாருங்க, மேல பாருங்க. முழுங்குங்க. ஒண்ணு. சரி. ஒண்ணு. தண்ணி குடிங்க. ஓகேவா? ஓகே, சரி. அப்படியே பத்துக்கோங்க. அப்படியே படுங்க மெதுவா. மல்லிகா. ஹலோ மல்லிகா. அக்கா, என்ன ஊட்டிக்கு போய் சேர்ந்தாச்சா? கிளைமேட் எப்படி இருக்கு? சும்மா குளுகுளுன்னு இருக்குமே. நல்லா வெக்கையா இருக்கு. என்ன மல்லிகா சொல்ற? நாங்க தான் ஊட்டிக்கு போகவே இல்லையே, சென்னையில தானே இருக்கோம். ஏன் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டியா? ஏர்போர்ட் போனா தானக்கா ஃப்ளைட்டை மிஸ் பண்றதுக்கு. நாங்க தான் ஏர்போர்ட்டுக்கே போலையே. என்ன சொல்ற மல்லிகா?
ஏன் போல? அக்கா, காலையில அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நீ ரெடியாரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, ஆனா அதுக்கப்புறம் அவர் வரவே இல்ல. கிளம்பி நேரா வீட்டுக்கே போயிட்டாரு. எதனால? உங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லையாம். அவருக்கு உடனே வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் வந்துச்சான். அதனால கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. ஊட்டி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு. என்ன மல்லிகா உளர்ற? ஆ? ஏன் மாமனாருக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாங்கா, பிபி ஏதோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சான். அதனால டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காமிச்சாங்களாம். அவரை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, தேவைப்பட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நல்லபடியா பாத்துக்க சொன்னாங்கன்னு இவர் வீட்லயே இருந்துட்டாருக்கா. ஏய் லூசு மல்லிகா, அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவியா? என்னக்கா சொல்றீங்க? அவன் உனக்கு நல்ல விபூதி அடிச்சிருக்கான்னு சொல்றேன். என் மாமனார் இன்னைக்கு ஊர்லயே இல்ல. அவரும் என் புருஷனும் ஒரு முக்கியமான மீட்டிங் விஷயமா நேத்து ராத்திரியே திருச்சி போயிட்டாங்கன்னு காலையில தான் தேவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அக்கா, நீ கேனத்தனமா அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டே இரு. அவன் நல்ல பட்டநாமமா குழைச்சு உனக்கு போட்டுக்கிட்டே இருக்கட்டும். இல்லக்கா, அவர் என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. ஏய், நான் தான் என் மாமா ஊர்ல இல்லைன்னு சொல்றேன்ல, அத நீ நம்ப மாட்டியா? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லக்கா, அவரு இதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கணும். அத நாம தான் இனிமே கண்டுபிடிக்கணும். ஏன் மல்லிகா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படிக்கா? என் மாமனாரும் புருஷனும் ஊர்ல இல்ல. சின்னவன் நடராஜ் பாதி நாள் வீட்ல தங்க மாட்டான். வீரையாவுக்கு 2 நாள் லீவு கொடுத்து அமிச்சாச்சுன்னு வையேன். அப்புறம் அவ்வளோ பெரிய வீட்ல வேதவழியும் நாகராஜும் மட்டும் தானே. ஒருவேளை புது பொண்டாட்டியோட குளு குளுன்னு ஏசி அறையில ஊட்டிய அவன் இங்கேயே கொண்டாடுறானோ? அக்கா, எந்த புத்துக்குள்ள எந்த நாகராணி இருக்குன்னு யாருக்கு தெரியும் மல்லிகா? தேவையில்லாம அவனும் அப்பட்டமா போய் சொல்லல, அதுக்கு அவசியமும் இல்லையே. மீறி போய் சொல்லிருக்கானா அப்போ உன் கூட ஊட்டிக்கு வர்றதை விட அவனுக்கு வேற ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு தானே அர்த்தம். உன்னை விட வேற யாரோ ஒருத்தர் முக்கியமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? அவனுக்கு உடனே போன் பண்ணி உன்னை பார்க்க வரவை. நேர்ல வந்தா அவன் சட்டைய புடிச்சு விசாரி. அப்ப தெரியும் அவன் வண்டவாளம் என்னன்னு. இல்லக்கா, காலையில அவர் என்ன ஊட்டி கூட்டிட்டு போலங்கிற கோவத்துல நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டேன். அவர் போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவன் கோவத்துல ஆஃப் பண்ணல மல்லிகா, சுதந்திரமா இருக்க போனை ஆஃப் பண்ணிருக்கான். அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது கன்ஃபார்ம். நீ போன் பண்ணிக்கிட்டே இரு, எப்படியோ இன்னைக்கு ஆன் பண்ணாமையா போயிடுவான். அவர் என் போனை எடுக்கவே இல்லைன்னா? நீ வரலனா ஊரை விட்டே மொத்தமா போயிடுவேன், இல்லனா உலகத்தை விட்டே மொத்தமா போயிடுவேன்னு மிரட்டி ஒரு SMS போடு. வாளை சுருட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிப்பான். ஆம்பளைங்கள ரொம்ப கண்மூடித்தனமா நம்பாத, அது நமக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி, புரியுதா? உன்கிட்ட முறையா பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கானா பையன் எங்கேயோ ரூட்டு மாறுறான்னு அர்த்தம். அது என்னன்னு கண்டுபிடி. நான் வைக்கிறேன். சரிக்கா. நாகராஜா, நீ ஏன் பொய் சொல்லிருப்ப? வேதாஜி, அப்படியே வாய் தருங்க. வாய் தருங்க.
லைட்டாக கம்மியாக இருக்குது. எனக்கு எங்க அப்பா தாண்டி முக்கியம். நீ தேவையில்லடி. போயிடு. அப்படியே 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 போ, அப்படியே போ. இதுக்கு மேல போன வை. ரெடி போன. ஐயோ 84 மிஸ்டு காலா, 140 மெசேஜ். என்னை நேரில் பார்க்க வராவிட்டால் நான் நிரந்தரமாக உங்களை விட்டு சென்று விடுவேன். ஐயா என்ன லூஸ்தனமா மெசேஜ் பண்ணிடுறா. சி ஐயோ இதா பைத்தியகாரமா பண்ணிட்டானா. ஒன்னே நேரில் போய் பார்த்துக்க வேண்டியதுதான். வீரியண்ணா கிட்ட இவங்கள பார்த்துக்க சொல்லுவோம். வீரையண்ணா. தம்பி சொல்லுங்க தம்பி. அவங்க நேரம் தூணுங்கிறாங்க. சரி ஒரு 2 மணி நேரம் பார்த்துக்கோங்க. நான் அந்த பக்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இது வரைக்கும் தம்பி. ம் இல்ல வர ரொம்ப லேட் ஆகுமான்றதுக்காக கேட்டேன். அது ஒன்றும் நீ கவலைப்படாத. ஜுரம்லாம் குறைஞ்சிடுச்சு, இப்போ பரவாயில்ல. ம் அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு ஒரு 9 மணிக்கா கஞ்சி வச்சு கொடுத்துரு. சரியா? நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துருங்க. நான் அது வரைக்கும் பார்த்துக்கிறேன். அஜி வரேன். வாங்க தம்பி. எங்க அவ? உள்ளதா இருக்கா. ரொம்ப கோவமா இருக்கா. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறா. அழுதுகிட்டே படுத்திருக்கா. ஏன் அவ இப்படி இருக்கிறா? ஊட்டிக்கு போகாம இருக்கிறது பெரிய பிரச்சனையா? அப்பா உடம்பு சொல்லுங்க, எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவரு போய் வயசு வித்தியாசம் பார்க்காம அந்த மனுஷன் இந்த மனுஷன் சொன்னா அப்புறம் எனக்கு கோவராது. நீங்க கோவப்படாம தம்பி, சமாதானம் ஆகிற மாதிரி ஏதாவது பேசுங்களேன். மல்லிகா, என்ன ஊட்டிக்கு போடலாம்? என்ன இன்னொரு நாள் போய்க்கலாம். ஊட்டினா ஓடியா போயிடும். அது என்ன எஸ்எம்எஸ்? இப்போ நான் வரலன்னா ஒரு டே போயிடும், அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன்னு. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரே அடியா போயிடுவேன்னா உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுட்டு நான் ஒரே அடியா போய் சேர்ந்துருவேன்னு அர்த்தம். ஏய் பைத்தியமா நீ? என்ன பேசுனுங்கிற? ஆமாங்க, நான் பைத்தியம் தான். உங்களையே மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்ல, நான் பைத்தியம் தான். போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க போல. எவ கூட இருந்தீங்க? தப்பு, அப்படிலாம் பேசாத. இந்த பாரு, இந்த விஷயத்துல மட்டும் நீ என்ன சந்தேகப்படாத. எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் தெரியாது. வேதவல்லிய தெரியாது? போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவ கூட தானே இருந்தீங்க. இந்த பாரு மல்லி, நீ எங்கள் அப்பா போய் தப்பாக பேசின அந்த கோவத்தில் தான் நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் நீ பேசுனதுனால எனக்கு வந்த கோவத்தில் நான் உன்னை பார்க்கவே வந்திருக்க மாட்டேன். சரி பாவம், நீ அழுவ ஃபீல் பண்ணி வந்தேன். அது தெரியாமல் நீ பாட்டு என்னமா பேசினுக்காத. காலையில இருந்து நீங்க எங்க இருந்தீங்க? வீட்டில். அவ எவ? நான் யாரை பத்தி கேட்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது? அவங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க.
அவங்க வேதவல்லி உங்களுக்கு அவங்க, நான் அவைங்க. வேதவல்லிக்கு அவ்வளோ மரியாதை. ஏய் லூசுமா நீ ஒழுங்குறது புரியுதா? வேதவழியா நான் வந்து அவங்க இவங்கன்னு சொல்றேன்னா அது என்ன அர்த்தம்? நான் வந்து அவங்க மேல உரிமை எடுத்துக்கல, எனக்கும் அவங்களுக்கும் இந்த இது டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அத்தை புரிஞ்சுக்காம இன்னும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் ஒழுங்குகிற. சரி விடுங்க. உங்க அப்பா எங்க இருக்காரு?